Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.2 பார்க்க போறோம் integrate the functions. Sum number 30 sin x by 1 plus cos x. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. with respect to x நாம அதை இன்டகிரேட் பண்ண போறோம். ஏன்னா இதுல வேரியபிள் என்னது x தான் இல்லையா? சோ இத with respect to x நாம இன்டகிரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? let I which is equal to integral sin x by 1 plus cos x dx. ஓகேவா? இப்போ இதுல 1 plus cos x க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிடியூஷன் போட போறோம். அப்ப put t which is equal to 1 plus cos x. டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் இந்த ஃபங்க்ஷனை. சோ t அப்படிங்கற ஃபங்க்ஷனை with respect to x நாம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ dt by dx which is equal to ஃபார்முலா சொல்லுங்க. d by dx of constant which is equal to 0 and d by dx of cos x which is equal to minus sin x. கரெக்டாப்பா? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா minus sin x. ஓகேவா? அப்போ dt by dx which is equal to minus sin x. ஓகேவா? Okay, then dt which is equal to minus sin x into இந்த dx வந்து இங்க பைல இருக்கு, இது செல்ல போனா இன்டுல போய்டும். சரியா? இப்போ பாருங்க 1 plus cos x க்கு பதிலா நம்ம என்னன்னு எழுதி இருக்கோம்? சப்ஸ்டிடியூஷன் t ன்னு போட்டுருக்கோம். சரியா? அப்ப இதுக்கு பதிலா நம்ம என்ன போட்டுருவோம்? t ன்னு எழுதிடுவோம். அதே மாதிரி இங்க பாருங்க sin x dx இருக்கு. கரெக்ட்டா? இந்த sin x dx க்கு பதிலா என்ன எழுதுறது? இங்க dt which is equal to minus sin x dx னு வருது. அப்ப அந்த மைனஸ் இந்த சைடுல தள்ளிட்டோம் அப்படினா minus dt which is equal to sin x into dx னு கிடைச்சிருமா? அப்போ sin x dx க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? minus dt அப்படினு எழுதலாம். ஓகேவா? இப்போ சொல்லுங்க I which is equal to integral sin x dx க்கு பதிலா minus dt. அந்த மைனஸை வெளில எழுதிக்கோங்க, dt மட்டும் இங்க எழுதிக்கோங்க. சரியா? அதே மாதிரி 1 plus cos x க்கு பதிலா t. ஓகேவா? அப்ப 1 by t t ன்னு எழுதிட கூடாது. சரியா? ஏன்னா 1 by cos x எங்க இருக்கு? டினாமினேட்டர்ல இருக்கு. அப்ப 1 by t. சோ இப்போ என்ன ஆகும்? dt by t அப்படினு கிடைக்கும். கரெக்ட்டா? ஓகே, இப்போ பாருங்க minus integral 1 by t dt அப்படினு எழுதிக்கோங்க. சரியா? we know that ஃபார்முலா சொல்லுங்க. இன்டகிரேஷன் ஃபார்முலா எந்த ஃபார்முலா இருக்கு? integral 1 by x dx அப்படி இருக்கு இல்லையா? ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா என்ன வரும்? log mod x plus c வரும் இல்லையா? கரெக்டா? அப்போ இங்கே என்ன ஆகும்? மைனஸ் log of xக்கு வர t இருக்கு. ஸோ mod t plus c அப்படின்னு கிடைக்கும். இதான் நம்மளுடைய i. கிளியரா புரியுதா? ஓகே, t அப்படின்றது என்னது? 1 plus cos x. கரெக்டா? 1 plus cos x பதிலாக தான் t அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ சொல்லுங்க therefore I which is equal to minus log mod 1 plus cos x plus c. ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?